பாரியில புதுமுகனா கூட இந்த பல பட்டங்களை போட்டுக்கொள்கிற நடிகர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவற்றை கற்றுக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை தமிழ் சினிமாவில் இதுவரையும் அந்த தெருக்கூத்து பற்றி ஒரு முழுமையான படம் எதுவுமே வரல. இந்த படத்தை அப்படி நீங்கள் ராவா பார்க்குறப்ப அந்த உயிரோட்டம் கிடைக்காது. ராஜா என்கின்ற ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அவருடைய இசையை கொடுக்கும்போது தான் இந்த தெருக்கூத்து கலையை இப்போ உள்ள இந்த வெகுஜன மக்கள் ரசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த வார படங்களை பற்றி தான் பேசுவதற்காக வந்திருக்கீங்க. முதல் படம் ஜமா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, அது இந்த களம் இருக்குல்ல, யாரும் இதுவரை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லாத ஒரு களம். ஜமாங்கிறது ட்ரூப் குழு, ஒரு தெருக்கூத்து கலைஞன் பற்றிய ஒரு கதை தான். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் நிறைய இருக்கிற தமிழகத்திலே திருவண்ணாமலை தான் அதிகம். அதை களமாக வச்சுக்கிட்டு பாரி இளவழகன் ஒரு புதுமுகம் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிருக்காரு ஏற்கனவே. ஆனால் அவரே இயக்கி நடித்து இந்த பெண்மையிடமெல்லாம் இட்டு இயக்கியிருக்க ஒரு படம் ஜமா. இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக உண்மையாக சொல்லப்போனால் அந்த பாரி இளவழகன் புதுமுகனா கூட இந்த பல பட்டங்களை போட்டுக்கொள்கிற நடிகர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவற்றை கற்றுக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பையும் ஒரு இயக்கத்தையும் கொடுத்துருக்காரு. அந்த சேத்தன் நடிச்சிருக்காரு. அது என்னென்னா, ஒரு நாடக குழுவில் பெண் வேஷம் விட்டுக்கிட்டு இருக்கிற திரௌபதி கேரக்டராகவே நடிச்சிட்டு இருக்கவர் தான் அந்த பாரி இளவழகன். அந்த ஜமாவில் எப்படியாவது ஒரு அர்ஜுனன் வேஷம் கட்டிடணும் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருப்பார். ஏன்னா அவங்க அப்பாவும் இந்த நாடகக்குழுவுக்கு இவர் சேர்ந்து இப்போ ஆடிட்டு இருக்க அந்த நாடகக்குழுவுக்கு வாத்தியாராகவும் இருக்கிற சேத்தனும் இந்த பாரிகளோட அப்பாவும் தான் அந்த ட்ரிப்பை ஆரம்பித்தது. ஆனால் ஒரு சில நயவஞ்சகத்தால் சேத்தன் அவங்க அப்பாவை பிரிச்சுட்டு அந்த ட்ரிப்பை தனக்கு கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டாரு சேத்தன். அதனால என்றைக்காவது ஒரு நாள் இதில் அர்ஜுன வேஷம் கட்டணும் அப்படின்னு இருக்காரு. அதில் சில தடைகள் இதெல்லாம் வருது, சோதனைகள் வருது. இவர் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணாகவே மாறிடுறாரு. ஏன்னா திரௌபதி வேஷம் கட்டுறதுனால ஒரு நளினம் இதெல்லாம் வந்ததுனால அந்த ஊரில் உள்ளவங்கலாம் கூட அக்கா அக்கான்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்கும், அது கேரக்டர் பேரே கல்யாணம், ஆனால் கல்யாணம் நடக்காது. இப்படி வருது. ஆனால் அப்படி ஒரு கேரக்டரை அந்த சேத்தன் வாத்தியாரோடைய பொண்ணு அம்மு அபிராமி லவ் பண்ணுவாங்க. இவரும் லவ் பண்ணியிருப்பார். ஒரு சூழ்நிலையில் அவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இது ஒரு தனி ட்ராக்காக போகும். அதை இவ்வளவு நுணுக்கமாக அந்த கலை மீது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் இதுவரையும் அந்த தெருக்கூத்து பற்றி ஒரு முழுமையான படம் எதுவுமே வரல. தொட்டிருக்காங்க வர இந்த படம் தான் ஜமா தான் ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் அது மாதிரி தொட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சினிமாட்டிக் கூத்து சார்பான உள்ள படம். ஆமாம், இருக்கும். அது வேற மாதிரியான ஒரு சினிமாட்டிக் இருக்கணும். ஆனால் ஒரு முழுக்க அது திருவண்ணாமலையை மையமாக வச்சு அந்த பாரி இளவன் இயக்குனரும் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் தான். அவங்க தாத்தா கூத்து கலைஞராக இருந்திருக்காரு. அதோடைய பிளட்டு தான் அவருக்கு வருது. அது அந்த வேரியேஷன் காட்டுறாரு பாருங்க. பெண்ணாகவும் நடிக்கிறார், இளைஞனாகவும் நடிப்பார். அப்புறமா கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த அர்ஜுனன் வேஷம் கட்டி ஆடுற சீன் இருக்குல்ல, உண்மையிலே அப்படியே ஒரு காந்தாரா படம் பார்த்து ஒரு சிலிப்பு இருக்குல்ல, அதை விட ஒரு பல மடங்கு. ஏன்னா இது நம்ம மண், நம்ம கலை சார்ந்த ஒரு விஷயம். அது அந்த இது கண்முன் நிறுத்தி அந்த அர்ஜுனனாவே வாழ்ந்து அப்படி டான்ஸ் ஆடி உட்கார இடம் அப்படியே கதக்குங்க. அப்படி ஒரு அற்புத கலைஞனாக பாரியில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கான எதிர்காலம் இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறாரு. அதே மாதிரி சேத்தன் நடிப்பு வாத்தியார் அந்த நயவஞ்சகத்தை காட்டுற விஷயங்கள்லாம், கண்களில் காட்டுற விஷயங்கள்லாம் பிரமிப்பு, அசத்திறாரு. அம்மு அபிராமி ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஆம்பளைனா யார் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும். தனக்கு கீழே பலவீனசாலியை அடிப்பான் ஆம்பளை கிடையாது, ஆம்பளைனா அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு கை கொடுக்கணும் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அருமையாக பண்ணியிருக்காங்க அம்மு அபிராமி. இளையராஜாவோட இசை இந்த படத்துக்கு பெரிய பலமாக இருக்கு. மிக முக்கியமான முதுகெலும்புனா ஏன்னா இந்த படத்தை அப்படி நீங்கள் ராவா பார்க்குறப்ப அந்த உயிரோட்டம் கிடைக்காது.
ராஜா என்கின்ற ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் வந்து அவருடைய இசையை கொடுக்கும்போது தான் நம்ம நாடி நரம்புகள்லாம் அந்த கலை ஊடுருவுற மாதிரி ஒரு விஷயத்தை நிகழ்த்தியிருக்காரு இளையராஜா. அது இளையராஜா போன்ற ஒரு ஆட்களால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இந்த படத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து புதிய கருவிகளை பயன்படுத்தியிருக்காரு. முதல் முறையாக இந்த தெருக்கூத்துக்காக, அதுவும் அந்த பாரியலவன் சின்ன இதாக வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த இதெல்லாம், அந்த ஃபீல் இருக்குல்ல, இந்த பாரியலவன் ஒரு கேலி செய்யப்படுற இடங்கள், ஒரு இயலாமை, இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு மியூசிக் கொடுப்பார் பாருங்க ஆறாறு, அசாத்தியம். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது இந்திய சினிமாவிலே இளையராஜா போன்ற மேதைகள் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அந்த உணர்வை வந்து நம்மளுக்கு அப்படியே கடத்துறாரு இளையராஜா. இந்த படம் பார்த்து உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சிலிப்பாக இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த தெருக்கூத்து கலையை இப்போ உள்ள இந்த வெகுஜன மக்கள் ரசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஆனாலும் இது காலகாலத்துக்கும் என்றென்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு ஆவணமாக தமிழ் சினிமாவுக்கு இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. எதிர்வரும் நாட்களில் சில சிறந்த விருது விழாக்களில் சிறந்த புதுமுக இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து அவருக்கு இங்கே மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் கவனம் பெறுவார், சர்வதேச அளவில் விருதுகள் கிடைக்கும். ஒரு ராஜா என்கிறவர் பெரிய பெரிய இயக்குனர் கூட பணிபுரிந்தாலும், ஆனால் ஒரு புதுமுக இயக்குனரை கூப்பிட்டு கட்டி தழுவி பாராட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக மெனக்கெட்டு உழைச்சிருக்கிற விஷயம்லாம் சாதாரண இல்லை. அது காரணம் வந்து இந்த பாரியிலவன் என்ற படைப்பாளி கொடுத்த அவுட்புட்டு தான். அதை இளையராஜா போன்ற கலைஞர்கள், அது ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நடித்த கலைஞர்கள், டெக்னீஷியன் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நம்ம கமல் பார்த்துருப்போம், விக்ரம் பார்த்துருப்போம், பெண் அப்படியே பெண் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் அந்த நளினமாக இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து நளினம் மட்டும் இல்லாமல் வாய்ஸ் குரல்ல வந்து டப்பிங்கில் வந்து அது வரணும். அது அந்த வேரியேஷன் 3 வேரியேஷனாக காட்டுறாரு. அவர் வந்து அந்த கம்பீரத்தை அர்ஜுனேஷன் போட்ட பிறகு கம்பீரம் காட்டுறதா இருக்கும். அது குந்தி கேரக்டர் தான் வந்து சேத்தனை வந்து அளவைக்கும். குந்திக்க ஒப்பாரி வைக்கிறது, அதாவது அர்ஜுன் வேஷம் கட்டுறதுக்கு வாய்ப்பு வந்து, ஆனால் நீ அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி நீ குந்தியா நடிய அப்படின்னு சொல்லி வழக்கமாக திரௌபதி வேஷம் விட்டுட்டு இருக்க பாரியில் நீ குந்தியா நடின்னு சொன்னோன்னா அப்பயும் அசராமல் அந்த குந்தி வேஷத்துலேயே வந்து உணர்ச்சி பெருக்கெடுத்து அந்த அழுகுரல் கேவி அழுது ஒப்பாரி வைத்து இது பண்ணுறப்ப சேத்தன் அப்படியே இருப்பார். சேத்தனை அந்த நடிப்பை விட்டுட்டு கண்ணை திறந்து அப்படியே கண்ணீர் விடுவார். அப்போ கடைசியில் காலில் விழுவார். கிளாஸ் உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு படம் வந்து ஜமா. இப்போ அடுத்து வந்து போட்டு சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு, கடலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அந்த படம் எப்படி இருந்தது? ஒரு பர்டிகுலராக சிம்புதேவன் வந்து அவர் எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும், ஒரு பிளாக் காமெடியும் இருக்கணும், அதே சமயம் இந்த பொலிட்டிக்கல் சட்டையரை பண்ணுறதுல சிம்புதேவன் வந்து பிரமாதமான ஒரு இயக்குனர். அது 23ஆம் புலிகேசியாக இருக்கட்டும், அல்லது அரையன் 305 கடவுள் படமாக இருக்கட்டும், இரும்பு கோட்டை, முரட்டு சுகம், இதிலெல்லாம் வந்து நிறைய சட்டையர் பண்ணியிருப்பார். ஒரு பத்திரிகையாளனா விகடன்லேருந்து வந்தவருக்கு அது வந்து கார்ட்டூன்லாம் போடுவார். அதனால் அந்த விஷயத்தில் கில்லாடி சிம்புதேவன். அதே மாதிரி இந்த படமும் ஒரே ஒரு களம், கடல் சார்ந்து, அதாவது ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் நடக்கிற மாதிரியான கதை 1943களில் நடக்குது. அது மெட்ராஸில் குண்டு போட வர போகிறாங்க, நிலத்தில் குண்டு போட்டுருவாங்க. அதனால் நம்ம கடல் வழி போயிட்டோம்னாக்கா குண்டு அதில் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப், ஒரு 10 பேர் வந்து அந்த போட்டில் ஏறி, யோகி பாபா மீனவர் போட்டில் போகிறாங்க. அந்த கடல் எல்லையை தாண்டிட்டா குண்டுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட்டு. கடல் எல்லையை தாண்டா அங்கே சில இயற்கை சீற்றங்கள், சில தொந்தரவுகள், அதே மாதிரி படகுல வந்து ஓட்டை விழுந்துனா யாராவது ஒரு 3 பேர் வந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால குதிக்கணும். ஆமாம், அதனால இவங்களுக்குள்ள ஒரு மனுஷனாக இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை மாறி மிருகமாக நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தள்ளப்படும் போது என்ன நிகழுது அப்படிங்கிறத ஒரு 2 மணி நேர படத்தில் ஒரு படகு, 10 பாத்திரங்கள், கேமராமேன், இயக்குனர், இவங்களை மட்டுமே அந்த களத்தில் வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு காரியம். அதை சிறப்பாக செஞ்சுருக்காரு சிம்புதேவன். 2வது அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதில் வழக்கம் போலே அவருடைய பாணியில் அரசியல் சட்டையர் பண்ணியிருக்காரு. உரிச்சு தொங்க விடுறாரு. சில இடங்கள்லாம் யோகி பாபு ஒரு கட்டத்தில் ஏன் தியாகராஜா பாபு வந்து கானா பாட்டு பாட மாட்டாரா, கதை காலகட்டம் அப்போ நடக்கிற மாதிரி தானே தியாகராஜா பாபு கானா பாட்டுலாம் பாட மாட்டாரா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இந்த மீனவனுடைய
வலியை கடத்துவதிலேருந்து அந்த உரையாடல் மூலயமா நிறைய விஷயங்கள்ல சொல்றாரு சிம்புதேவன். இல்லை இதில் ஒரு விஷயம் என்னன்னா இது பட்ஜெட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், இல்லை இது அதெல்லாம் புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்லாம் வந்து ஏன்னா ஒரு 25 நாள் 30 நாள் அதிகபட்சம் ஷூட் போயிருப்பாங்க. ஒரே களம் அப்படிங்கிறப்ப இங்கே டெக்னிக்கல் விஷயமா வந்து கொஞ்சம் கலை ஒளிப்பதிவு இந்த மாதிரி மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு செலவுகள் இது பண்ண தவிர மற்றபடி செலவெல்லாம் குறைச்சி புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா ரசிகனும் ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி சீமானெலாம் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு படத்தை. அதெல்லாம் நம்மளும் வரவேற்கிறோம். அடுத்து வந்து முற்றிலும் புதிய களத்தில், புதிய களம்னு சொல்ல முடியாது, பழகிய களம் தான். பேய் கதைகள், ஹாரர் த்ரில்லர்னு பேச்சின்னு ஒரு படம். ஆமாம், அது எப்படி இருக்கு? இல்லை அதுவும் ஒரு 5 நண்பர்கள் கொல்லிமலை காட்டுக்கு ட்ரெக்கிங் மாதிரியான ஒரு சாகச பயணம் மாதிரி போவாங்க. அவங்கள அந்த காட்டு வழி பயணத்தில் அழைச்சி செல்கிற போகிற ஒரு கேரக்டர் கைடு மாதிரி அந்த ஃபாரஸ்டை சேர்ந்த இந்த கிராமத்தை வாழ்ந்த ஒரு பாலசரவணன் ஒரு கேரக்டர் கூட்டிகிட்டு போகும். 5 பேர் 5 நண்பர்கள், காயத்ரி, பாலசரவணன், இன்னும் பிரீத்தின்னு ஒரு கேரக்டர், இது மாதிரி 2 பேர் அந்த கேரக்டர் எல்லாம் மலைக்கு போவாங்க, காட்டுக்குள்ளே போவாங்க. காட்டுக்குள்ளே போகிற இடத்துல இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு பாலசரவணன் சொன்னால் அதை மீறி வந்து இவங்க ஒரு வேலையை பண்ணுவாங்க. பண்ணும்போது அங்கே ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த ஒரு பேய், அதுதான் பேச்சு, அது வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்த பிறகு அதுக்கு மாட்டிக்கிற சூழ்நிலை, அதுலேருந்து எப்படி இவங்க தப்பிச்சு வர்றாங்க, தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. நிறைய பேய்கள் வந்திருக்கு. அதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். காட்டுக்குள்ளே பேய் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே பல படங்களில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது இந்த வே ஆஃப் டெல்லிங் வந்து ஒரு புதுசாக இருக்குது. ரெண்டாவது கவனம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டாவது பேயினாலே இந்த ஒரு பைப்பை திறந்தா ரத்தம் ஊற்றுறது இப்படி வரும்ல, அதெல்லாம் திடீர்னு வந்து பயமுறுத்து. அப்படி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக, உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்கும், அங்கே ஏதோ உருவம் இருக்கமாக இருக்கும், பார்த்தா அந்த கை மட்டும் அப்படியே வந்துட்டு அப்படியே போகும், அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதே மாதிரி இந்த அந்த பேச்சு யாருங்கிறது நம்ம அந்த சுவாரஸ்யம் பண்ணால் அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட முகத்தை காட்டும்போது அதெல்லாம் ஒரு பயம் வருது. அதுக்கு மிக முக்கியமான நம்ம பயம் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பின்னணி இசை. ரொம்ப அந்த சவுண்டெல்லாம் புதுசாக இருக்குது. நான் சமீப காலில் பார்த்த பேய் படங்களில் அந்த சவுண்டு புது இசையமைப்பாளர் புதுசு தான் ராஜேஷ் நினைக்கிறேன். ஆமாம், புதுசு தான் பண்ணியிருக்காரு. இயக்குனரும் புதுசு தான், ராமச்சந்திரன் பண்ணியிருக்காரு. இந்த பேய் வர கட்டத்தில் வந்து பயமுறுத்துறாங்க, பார்க்கலாம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.